Hello guys, welcome back to Bikers Art. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTM 125 Duke. ஸோ KTM Duke 125 இந்த வண்டி பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு BS6 வேரியண்ட்டு. ஸோ இந்த ஜென்ரேஷன் பசங்களோட ரொம்ப கிரேசியான வண்டி தான் இந்த வண்டி. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோ லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வண்டியோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான். ஸோ நேக்கடு மாடலில் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா அழகாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வண்டி எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வேரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அட்ராக்ட் ஆகும். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேலே டேங்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஷைனியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பாஸ் பற்றி பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஒரு தடவை அடிச்சு காமிக்கிற பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு சிங்கிள் ஹாரன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஹாரன் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லவுடாகவே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் ரைட் சைடு பார்ப்போம். இப்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ் இந்த வண்டியிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளச் அண்ட் பிரேக்கில் இந்த ஒரு கட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது வந்து இடிக்கிறாங்க, இல்லை ஹிட் அண்ட் ரன் ஆகுது, இல்லை கீழே போட்டுடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளச் ஆர் பிரேக் ரெண்டுத்துலையும் பார்த்திங்கன்னா இதோட உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ தட் நீங்கள் இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு மாற்றிக்கலாம், இதாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை சேனலில் இது சொல்லுவாங்கன்னு தெரில. லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் உங்களுக்கு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். KTM பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்றைக்குமே குறை வச்சதே கிடையாது. பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. மோட் அண்ட் செட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சிலதுலாம். ஸோ கில் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. சைட் ஸ்டாண்ட் போட்டால் உங்களுக்கு இண்டிகேட்டர் இங்கேயே காமிச்சிரும். சைட் ஸ்டாண்ட் போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐ மீன் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஆனே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் வண்டி ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ABS இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு கீ சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்டு கியரு நீங்கள் என்ன RPMல ஓட்டுறீங்கன்றது இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர், மால் ஃபங்க்ஷன், இது RPM ஷிஃப்டரு. ஸோ ரொம்ப முறுக்குனீங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர் பிளிங்க் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா RPM சேஃப்டிக்காக உங்களுக்கு மைலேஜ் தராது அப்புறம் வண்டி. இது நியூட்ரல் இண்டிகேட்டர், ஹை பீம் அது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு மோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கிறனால சைட் ஸ்டாண்டு டவுன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக காமிச்சிருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மோட். ஸோ மோட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கெப்பாசிட்டியிலேருந்து எல்லாமே காமிக்குது. இது அதாவது ஆவரேஜ். அது அந்த ட்ரிப் 1 கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. மோடு என்ன மோடில் ஓட்டுறீங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ரோட் மோட் அதையும் காமிச்சிருக்காங்க இந்த வண்டியில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில். ஸோ செட்டு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரிப் 1 போட்டு செட் கொடுத்திங்கன்னா திரும்பி 0க்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த செட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். ஸோ KTMனாலே இன்ஜின் தான் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த பவர், டார்க் இதை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 124.7cc ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ 125cc எக்ஸாக்டாக வராது, 124.7cc எக்ஸாக்டாக வரும். அண்ட் பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 17 bhp பவர் அட் 9250 RPM ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வண்டியில் 12 Nm தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட் 8000 RPM ஏதோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வண்டி. ஸோ பவர் அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 125cc இது டீசென்ட்டு தான் நான் சொல்லுவேன். நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த வண்டி டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 km வந்துட்டு கம்பெனி கிளைமில் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ போகும்னு எனக்கு ஐடியா இல்லை இந்த வண்டி. ஏன்னா 125cc வந்துட்டு ஒரு கம்மி சிசி தான். ஸோ அது 120 வந்துட்டு உண்மையாக நம்ப முடியல என்னால். ஸோ இந்த வண்டியில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 valve லிக்விட் கூல்டு சிஸ்டம் தான் இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6 வேரியண்ட்ன்றனால கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் O2 சென்சாரும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் RCலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகானில் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். RC 200 பற்றி BS6 மாடலு. ஸோ எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் இந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வண்டியிலலாம் BS4 காம்ப்ளிமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகும் ஏருக்கு. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ன்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏரில் ரிலீஸ் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேஸஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஏரில் விடும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த கேட்டாலிட்டிக் கன்வெர்ட்டரும் அண்ட் O2 சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இங்கே இடத்துல இருக்கும். அண்ட் BS4 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் வந்துட்டு சென்டரில் இங்கே வரும். பட் இந்த வண்டிக்கு BS6 காம்ப்ளிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டாலிட்டிக் கன்வெர்ட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் கீழே வரும். இதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயா ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி அடி வாங்கும், 200% அடி வாங்கும். பட் இன்ஜின் கார்டோடு வரனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பைப் தப்பிக்குது. இன்ஜின் கார்டு போடலன்னா கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் பைப் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்குது இந்த வண்டியில். மிச்சப்படி பார்த்திங்கன்னா இந்த வண்டி இன்ஜின் வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் குறையே கிடையாது. ஸோ இப்போ சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துருவோம். ஸோ வண்டியில் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD சஸ்பென்ஷன் தான், அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் தான். பட் நம்ம இந்தியன் ரோட்ஸ் படி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக சஸ்பென்ஷன் போயிடும். ஸோ இது மெயின்டைன் பண்ணால் தான் இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். அதனால தான் இன்னும் கூட பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இது இந்தியன் ரோட்ஸ்க்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் உங்களுக்கு வந்துட்டு நிறையா வண்டியில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தராங்க. பட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சின்ஸ் இது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றனால கார்னரிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா USD தான் நல்லாயிருக்கும். ஸோ கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு எது ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD தான். அதனால தான் உங்களுக்கு இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் செக்மெண்ட் வண்டி. ஸோ ரேரில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WB மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mmக்கு மேலே வருது, 820 mm ஏதோ வருது. பட் நீங்கள் ஏறி உட்காந்துட்டிங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே ஹைட்டு கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்த உடனே ஹைட்டு கம்மியாகிடும் சீட் ஹைட்டு. ஸோ ஷார்ட் பர்சன்ஸ் அண்டு டால் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ வண்டியோட லைட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ ஹெட்லைட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக KTMனாலே LED தான் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம நினைப்போம். எஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் 125cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்பு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு LEDயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சின்னதாக காம்பேக்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்கும் இந்த லைட்டு LEDன்றனால. பட் எனக்கு இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இல்லைனா LED கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டெயில் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED லைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி ஹெட்லைட்லேயும் LED ப்ரொவைட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் டைம் ஏதாவது ஹைவேஸ்க்கெலாம் எடுத்துன்னு போகிறதா இருந்தால் இந்த வண்டி ஹைவேஸ்க்கெலாம் கிடையாது, யூசேஜ் கிடையாது. பட் ஹைவேஸ்லாம் சில பேர் ஓட்டதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் மேபி. ஸோ கைஸ் இப்போது டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் என்ன டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inches டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 150/60 inches அது 60 செக்ஷன் டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சேம் 17 inches தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் மாறல, ரெண்டுமே சேம் இன்ச்சஸ் தான் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. மிச்ச வண்டியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி டயர் சைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பெருசு. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி ரீசன் இது ஒரு ரேஸ் செக்மெண்ட் வண்டின்றனால. ஸோ கார்னரிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பு சூப்பராக இருக்கும். MRF டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரிப் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். பெண்ட் அடிச்சு ஓட்டுறதுல எல்லாமே சரி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. ரிம்மு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அலாய்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் தென் பிரேக்கிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த வண்டியில் வந்துட்டு 125cc இருந்தாலும் சரி இந்த வண்டியில் வந்துட்டு டியூவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ BS4 மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா 125cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் டியூவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாருமே ரொம்ப கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூவல் கெப்பாசிட்டி கேட்பீங்க, இன்னொன்று டேங்க் கெப்பாசிட்டி கேட்பீங்க, ப்ரைஸ் கேட்பீங்க அண்ட் மைலேஜ் கேட்பீங்க. இப்போ அதை பற்றி பார்ப்போம். ஸோ வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 13.5 liters பிடிக்கும் அந்த வண்டி. பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கம்மி தான், 13.5 liters தான் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் பார்த்தா ஆனால் அந்த மாதிரி தெரில.
அண்ட் மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் இந்த வண்டி தரும். ஸோ பொறுமையாக ஒரு க்ரூசிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80ஸ்லலாம் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி 40லேருந்து 45க்குள்ளே நல்லாவே தரும். உங்களுக்கு 45 தரும். உண்மையாகவே கேடிஎம் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போல் எந்த வண்டியும் உங்களுக்கு மைலேஜ் தராது. அண்ட் அடிச்சுலாம் ஓட்டினீங்க, ரொம்ப ரேஷாக ஓட்டுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 35லேருந்து 40க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்வளோ அடிச்சு ஓட்டினாலும். பிகாஸ் அந்தளவுக்கு வந்துட்டு 125cc தான் கம்மி தான். அண்ட் கேடிஎம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மைலேஜ் வண்டி அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்ததாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடில் 1.65 உங்களுக்கு வருது இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி ப்ரோ எவ்வளோக்கு வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.65 தான் வாங்கினார். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2021 மாடல் எல்லாமே மாறுது. ஸோ ப்ரைஸ் ஹைக் கண்டிப்பாக இருக்கும். மேபி ஒரு 10,000லேருந்து 15,000க்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி 1.75 1.8 கூட வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேடிஎம் சீரீஸில் 2 lakhs கீழே ஏதாவது வண்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாகவே எடுக்கலாம். அண்ட் இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் சொல்லி ஆகணும். வண்டியோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா சீட்டிங் பொசிஷன் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போது லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ டால் பர்சன்ஸ் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் முட்டி மடக்கி உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா முட்டி வலி வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வண்டியில். அண்டு சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசி ஆகணும். சீட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பட் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. போத் பில்லியன் அண்டு சீட்டு இது டிரைவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு டெஸ்ட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்றதை. அண்டு ஹேண்டில் பார் பற்றியே பேசியே ஆகணும். ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டி கம்ஃபர்ட்னஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வண்டியில் எந்த குறைச்சலும் இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக அடி வாங்குவோம். ஏன்னா எக்ஸ்பாஸ் பைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் வருது. ஸோ அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். அண்ட் வண்டி பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டு. உங்களுக்கு வண்டி லைட் வெயிட்டாக இருக்கிறனால என்னடா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 125cc 100க்கு மேலே ஸ்பீடு போகிற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஒரு வண்டி ஸ்பீடாக போகுது அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தால் அது ஒரு சேஃப்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரேக்கிங்லாம் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்போ தான். அதுவே இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டு ஒரு 154 kgs தான் வருது வண்டி வெயிட் பார்த்திங்கன்னா. அந்த சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 820 mm தான் வருது. ஸோ லைட் வெயிட்டுன்றனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்துட்டு ஓவர் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அண்டு 100லாம் போனால் வாபிள் ஆகும் நான் மோஸ்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மி இந்த வண்டி. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். ஸோ கைஸ் இப்போது டியூக் 125 நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் போய்ட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் டியூக் 125 ஓட்டுறேன். அப்போது டர்னிங் ரேடியஸ் கம்மி. டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அந்த வண்டியில். டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான் வண்டியில் பார்த்திங்கன்னா. டர்னிங் ரேடியஸ் எஸ். எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குது இந்த வண்டி. RC 200 கம்பேர் பண்ணுறதுக்குலாம் இந்த எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பிக்கப்பு பவர் பற்றி சொல்லி ஆகணும். வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. 125cc சூப்பராக இருக்குது. அண்டு USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்றனால சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆஹா வண்டி சூப்பராக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது. பிரேக்கிங் சொல்லி ஆகணும். பிரேக்கிங்கு செமையாக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது வண்டியில். வண்டி பார்த்திங்கன்னா அப்ரைட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க சீட்டிங் பொசிஷன் உங்களுக்கு இந்த வண்டியில். வாங்க ஒரு ஸ்மால் ரைடு போவோம் வெளியும் போயிட்டு. வண்டி நல்லா ரிஃபைன்ட் இன்ஜின் நல்லா இருக்குது. 125cc மாதிரியே இல்லை இந்த வண்டி. 200cc மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. வண்டி கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. வைப்ரேஷன் சொல்லி ஆகணும். ஃபுட்பெக்ஸில் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது. இத்தனைக்கும் நான் 60 கூட போடல 4th கியரில். ஸோ பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்குது. வைப்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கைஸ் ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போம். செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 60 போகுது. பவர் நல்லா இருக்குது.
வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 80ல் போயிட்டுருக்கேன், 80, 85, 86ல் போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. பட் இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் வண்டி. இந்த வண்டி பற்றி நான் சொல்லி ஆகணும் அப்படின்னா, வண்டி டாப் வெயிட் அதிகமாக இருக்கிறனால இழுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு 80 கிலோஸ் வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் 90க்கு மேலே போக மாட்டேங்குது வண்டி. ஆனால் வண்டி நல்லா இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குது. இப்போ வர RC BS6 சவுண்டோடலாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் நல்லா இருக்குது. அண்ட் கீர் ஷிஃப்டிங் பற்றி சொல்லி ஆகணும். கீர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எல்லா RCலையும் இருக்கிறது தான், எல்லா KTM சீரீஸ்லேயும் இருக்கிறது தான் நினைக்கிறேன். இது கீர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அண்டு வண்டி லைட் வெயிட்டுன்றனால பெண்ட் அடித்து ஓட்டுறதுக்கு ஜாலியாக இருக்குது. ஆஃப்டர் வெரி லாங் டைம் டியூக் ஓட்டுறேன், நல்லாயிருக்கு. வண்டி சீட்டிங் பொசிஷன் சூப்பர், அப்ரைட்டாக சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார் செம்ம கம்ஃபர்ட்டு, ஹேண்டில் பார் நீங்களே பாருங்கள், செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. சைட் மிரரு அவர் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், லுக்குக்காக பார்த்து எடுத்துட்டாரு. சைட் மிரரு சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ சிங்கிள் ஹாரன்ன்றனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரன் இது கம்மியாக தான் இருக்குது. அண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டயர் கிரிப் பற்றி சொல்லி ஆகணும், பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. வைப்ரேஷன் இருக்குது, வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது. சிங்கிள் சேனல் ABS ப்ரோ இது. ஸோ இது டியூவல் சேனல் கிடையாது, இது சிங்கிள் சேனல் தான். ஸோ ஃப்ரண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ABS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS ப்ரொவைட் பண்ணல. ABS பட் அந்த ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த ABS ரிங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்குக்காக நினைக்கிறேன், சும்மா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சிங்கிள் சேனல் ABS தான், டியூவல் சேனல் ABS இல்லை. நான் அதில் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது சே, இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்லா இருக்குது. அண்டு இது 1.65 இப்போது. அண்டு 2021 மாடலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் கண்டிப்பாக இருக்கும்ட்டாங்க. ஸோ ப்ரைஸ் ஹைக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு மேலே. ஸோ 2 lakhs கீழே இந்த வண்டி வாங்கினோம் அப்படின்னா ஓகே, இந்த வண்டி நாட் பேட். அது பார்த்திங்கன்னா KTMனாலே ரொம்ப ஸ்பீடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ 125cc பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கரெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பவர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிறது வந்துட்டு 125ல் ரொம்ப கம்மி தான். பட் என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த டியூவல் சேனல் ABSன்னு நினச்சி சிங்கிள் சேனல் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், அது மட்டும்தான் இந்த வண்டியில். ஸோ கைஸ், இதோட இந்த வண்டி முடிச்சுக்கலாம். ஸோ 2 lakhs கீழே இந்த வண்டி வாங்குறதுனா நல்லா தான் இருக்குது, நாட் பேட். ஓகே, ஸோ கைஸ் முடிச்சுப்போம் இந்த வீடியோவை. ஸோ கைஸ், இந்த வண்டி பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன், டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வண்டி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்டு நடுவில் எங்கேயா ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வண்டி பற்றி தெரியும். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எதாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஐகான் கிளிக் பண்ணி எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். Until then, bye bye from Bikers Heart.